கனியக்கா போயிட்டாக. பிக் பாஸ் வீட்டை விட்டு கனியக்கா போயிட்டாக. எவிக்ட் ஆயிட்டாக. நம்ம கனியக்கா எவிக்ட் ஆயிட்டாக. இந்த பிக் பாஸை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடக்கும். வெளியில நல்லவங்களா இருப்பாங்க, விஜய் டிவில நல்ல பேர் எடுத்திருப்பாங்க, மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்து நீங்க இடம் முடிச்சிருப்பாங்க. ஆனா பிக் பாஸ்குள்ள வந்தோடனே பேரையும் எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு இமேஜையும் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அதுல இப்ப முக்கியமான இந்த சீசன்ல ஹிட் லிஸ்டா இருக்கிறது நம்ம கனியக்கா தான். குவித் கோமாளியில கண்டஸ்டன்டா போய் மக்கள் மனசுல இடம் பிடிச்சி சூப்பரா சமைச்சு டைட்டில் வின்னர் ஆனாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்குள்ள வந்தாங்க. இவங்களும் பிக் பாஸ் செமையா விளையாடுவாங்க. சூப்பரா இவங்க தான் கேம் பிளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு அளவும் கிடையாது. கனி நீ போனது சனி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த அம்மா பிக் பாஸ்குள்ள வீட்டுக்கு போனது வந்ததுலேருந்து ஒண்ணுமே பண்ணலைங்க. கத்துது. இந்த சபரி கூட சேர்ந்துக்கிட்டு சேஃபா கேம் ஆடுன்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா வெச்சாருல ஆப்பு பிக் பாஸ். கனி நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா எல்லாருக்கும் சனி அப்படின்னு சொல்லி எவிக் பண்ணிட்டாங்க கனியக்காவை. நீங்களே சொல்லுங்க மக்களே, இந்த கனியக்காவை பிக் பாஸ் என்னத்தை கிழிச்சாங்க? ஒரு டேஷும் கிழிக்கல. சும்மா வளவளன்னு கத்துறது, யாரோ சண்டை போட்டு அங்க போய் கத்துறது. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சா நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றமே? ஒரு கேம் பிளான் எதுவும் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனா இந்த அம்மா நல்ல புள்ள மாதிரி எப்படியோ உட்காந்துக்கும். எதுவுமே தான் பண்ணாத மாதிரி, எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாத மாதிரி. ஆனா விஜய் சேதுபதி விட்டு கிழிப்பாரு. விஜய் சேதுபதி பத்தி ஒரு சொல்லுங்க, முக்கியமான விஷயத்த கேப்பாருன்னு பார்த்தா இந்த படத்துல வருமே பாயிண்ட் வரும். சனிக்கிழமை ஆனாலும் அந்த பாயிண்ட் வர மாட்டேங்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் அந்த பாயிண்ட் வர மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியுது இவங்கனாலதான் ஷோ போகுது, இவங்களெல்லாம் எவிட் பண்ண வேண்டாம், நமக்கு டிஆர்பி கிடைக்காது, ஷோ ஓடாது அப்படின்ட்டு. அதனாலதான் டீம் நல்லா பக்காவா இறங்கி வேலை பார்க்கறாங்க. நான் எழுதி தரேன், பார்வதி எல்லாம் இப்போதெல்லாம் எவிட் பண்ண மாட்டாங்க. நீங்க பார்வதி வெசபாட்டில் எலிமினேட் பண்ணுங்க. அவங்களுக்கு டிஆர்பி முக்கியம், ஷோ முக்கியம், கண்டென்ட் முக்கியம். மக்கள் பார்வதியை வெறுத்தாலும் இந்த பிஆர் டீம் இருக்கு பாத்தீங்களா, பார்வதி பிஆர் டீம் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சோசியல் மீடியால பார்த்தா நல்லா தெரியும். ஆனா கனி இந்த பிக் பாஸ்ல ஒரு பாய்சன் பாட்டில் மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அப்பவே கெஸ்ட் பண்ணேங்க இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்கும். ஏன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் 3 பேர் வந்திருக்காங்க, அவங்களோட நல்லா விளாடுறாங்கன்ட்டு வேண்டாதவங்க எல்லாம் தூக்க போறாங்க. எனக்கு தகவல் வந்துச்சு இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்குன்ட்டு. ஏன்னா பிக் பாஸ் டீம்ல தான் எவிக்ஷன் ப்ராசஸ்ல தான் நம்ம பசங்க வேலை செய்யறாங்க. அவனுங்களுக்கே கடைசியில தான் தெரியுமா யார் எவிக்ஷன். அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. கனிமுட்டி எலிமினேட் ஆளுங்க கூட இந்த பண்ணி எலிமினேட் ஆயிருக்கு. வேற யாரு வாட்டர் மிலான் ஸ்டார் தான். இவரெல்லாம் எதுக்கு பிக் பாஸ்குள்ள எடுத்தாங்கன்னே தெரியல. இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் தான் இவனை ஃபேமஸ் பண்ணி விட்டு பெரிய ஆளாக்கி விட்டாங்க. உடனே கேட்பீங்க இவன் பொறாமையில பேசுறான். அப்படிலாம் கிடையாதுங்க, இவன்லாம் இந்த சொசைட்டிக்கு தவறான எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் டீமுக்கு தான் அறிவில்லாம போச்சு. திறமை இருக்கிறவன் அவனையெல்லாம் அடுக்க மாட்டானுங்க. இந்த நெகட்டிவிட்டியில ஃபேமஸ் ஆனவன், ஆகாதவன், போகாதவன், கலிசிறைக, சில்ஃப்ரைக்கு இப்பைகளை தான் பிக் பாஸ் கண்டஸ்டன்டா எடுத்து வச்சிருக்கானுங்க. இதுல ஆடிஷன் மயிருவர் இந்த FJ பார்வதி இவனுங்களை என்னடா உள்ள புடுங்குறானுங்க. பிரவீனில் எவிட் பண்ணி வச்சிருக்கீங்க. பிரவீன் இருந்திருந்தானே 75 நாளாவது கண்டிப்பா அவன் சர்வை பண்ணியிருப்பான். கேம் பிளான் அப்படி இருந்துச்சு. நல்லா வளரவெல்லாம் கண்ணு தெரிய மாட்டானே. பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறவன், பொண்ணுங்களை போட்டு தளவுறேன், இவனுங்களை மட்டும் உள்ளே வச்சுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் வேணும், டிஆர்பி வேணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு என்ன டேய்? இந்த கரடு முரடான காட்டு பண்ணி திவாகர் முதல்ல பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, அப்புறம் பார்வதி தங்கச்சி என்னையா திவ்யா வந்தானே ஆன்னு சொல்லலுக்கு திவ்யாவையே பார்த்துட்டு இருக்கான். திவ்யா கை கொடுத்து கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. கேட்டதுக்கு எல்லாம் ஒரு ஆசை தான் அப்படிங்கிறான். இவரெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. பிக் பாஸ் உங்களுக்கே நியாயமா தெரியல. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைய பாக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கவலை மயிறு கிடையாது. நமக்கு டிஆர்பி வந்தா போதும். எவன் எக்கடு கெட்டு போனா என்னன்னு தான் நினைக்கிறீங்க நீங்கெல்லாம். இதுல இந்த 2K கிட்ஸ் இவனுக்கு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டுறாங்க. மனித கடவுள் திவாகர். இன்னொன்னு சொல்லுவாங்க இல்ல, நடிப்பழக்கன். நடிப்புக்கு இவனுக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணேன்னு வச்சுக்கல இந்த மாதிரி ஆட்களை. அப்புறம் நம்ம சொசைட்டி, மக்கள், நீங்க நாங்க எல்லாரும் தான் வருத்தப்படணும். இவெல்லாம் சொசைட்டிக்கு எதுக்குங்க? பிசியோதெரப்பி பண்றானா டாக்டர் ப்ரொஃபஷனலா பார்க்கட்டும், ஜென்டலா பண்ணட்டும், ட்ரீஸ் பண்ணட்டும், வேண்டான்னு சொல்லாத அவன் உரிமை. ஆனா அதுக்கும் லிமிட் இருக்குங்க. மக்கள் முக சொல்லிக்க கூடாது. பிக் பாஸ்ல போய் இப்படி போனான்னா வெளியில இதே தான் பண்ணுவான். இவ ஏதோ ஆக்டர் சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. மற்றபடி ஒரு மயிரும் கிடையாது. இந்த கார்டும் கூட நான் காட்டு பண்ணிக்கிட்டேன். ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று கண்டிப்பா இருக்கும்ல. கேமராவே காடு திருப்பி அனுப்பிடுச்சு. இவெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தான்னா அப்ப நமக்கு தான் டேமேஜ். நம்ம பேரையும் கெடுத்து விட்டுருவான்ட்டே பிக் பாஸ் டீம்ல பயந்து இந்த கரடு முரடான காட்டு பண்ணி எவிக் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் மனசார சந்தோஷமா இருக்கு. ஏதாவது திறமை எடுக்கவங்களுக்கு கொடுங்க. எவ்வளவோ பேர் இதுக்காக சான்ஸுக்காக காத்திருக்காங்க.
நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, நம்ம லைஃபே மாறும், நம்ம வாழ்க்கையே மாறும், வாழ்வாதாரம் மாறும், அவனையெல்லாம் கூப்பிட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் டிஆர்பிக்கோசரம் கண்ட கடைசியில எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுக்கிறீங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, தெரியும் திவாகர் கேமரா கிட்ட வந்து பேசும்போது கேமரா வந்து அப்படி பேன் ஆகும், திரும்பிடும். அப்ப திவாகருக்கு பயங்கர கோவம் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அது கண்ட்ரோல் பண்ண தெரியாம அப்படியே போய் உட்காந்துருவோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நாள் பிக் பாஸ கண்டிப்பா அந்த நாய் திட்டி இருக்கும். சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்தா வெளியே அனுப்பியிருக்கேன்னு சொல்றாங்க. பட் 100% எந்த அளவுக்கு உண்மைன்னு அது எங்களுக்கு தெரியல. பட் திவாகர் 100% எலிமினேட் ஆகி வெளியில போயிட்டாரு. இந்த மலம் பண்ணி வெளியில போனாலும் திருந்த மாட்டானுங்க. இவனா கால் பண்ணி எல்லா சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுப்பான், இல்ல அது போல அதெல்லாம் சொல்லுவான். ஒரு கான்ஃபிடென்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. இவனோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். மக்கள் நம்ம ரொம்ப கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறாங்க, நம்ம அதை வச்சே சம்பாதிச்சிடலாம், மக்களை ஏமாத்திடலாம் நினைச்சிட்டு இருக்கான். இது எவ்வளவு நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் தெரியாது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க திவாகர் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணி எலிமினேட் ஆகியிருக்காங்க. என்ன சும்மால எலிமினேட் பண்ண மாட்டாங்க. கண்டென்ட் கொடுக்குற ஆளு கொஞ்சம் மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆன ஆளுனால கடைசி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ கனியும் திவாகரும் எலிமினேட் ஆனதும் இல்லை எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃபன் ஃபேக்ட் 3.0 சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொல்ல வந்துகிட்டு இருக்கு.